சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில பிரேக்கிங் கிளானோட மீட்டிங் ஹால்ல காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங் ஹால்ல நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் மத்த ஃபேக்ஷன் லீடர்ஸ்லாம் உட்காந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபேக்ஷன் லீடர் தோஷ் இப்ப எப்படி இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு கிளியர் க்ளவுட் ஃபேக்ஷன் லீடர் வந்து, நான் இப்பதான் அவர போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அவரோட வெளிப்புற காயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா இப்ப அவரு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வராரு. அவர செக் பண்ண டாக்டரே இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் வந்து வேற யாருக்குன்னா ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, அவங்க பொழைச்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு டாக்டரு. அதனால நீங்க அதை பத்தி இவ்வளோ கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கிளான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள என்னோட ஒயிட் விஷஸ் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு வெளியே இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் கிளியர் க்ளவுட் ஃபேஷனோட வாய்ஸ் லீடர் வந்து இவ்வளோ அவசரமா எங்களை இங்க கூப்பிடுற அளவுக்கு எதனா நடந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் முதல்ல இதை நீங்க பார்த்து விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எடுத்து வைக்கிறான். அந்த லெட்டரை பார்த்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் என்ன இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நீங்க ஷாக் ஆகுறதுல ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேஜியாங் மாகாண அமைச்சர் காங் வீசு அவரோட வேலைபளு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேரரசரோட உத்தரவின்படி ஒரு கமிஷன் கிளான் அவருக்கு தேவைப்படுது. அதனால அங்கே ஒரு போட்டித் தேர்வு வைக்க போகிறாங்க. அந்த போட்டித் தேர்வுக்கு தகுதி இருக்க எந்த கமிஷன் கிளானாக இருந்தாலும் வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் பூர்த்தி செய்கிறவங்க வந்து இந்த போட்டித் தேர்வில் தாராளமாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஜியாங் மாகாண அமைச்சர் காங் வீசு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா கிளியர் க்ளவுட் ஃபேஷனோட லீடர் வந்து, கிளான் லீடர் இதுக்கு எப்படி கோல்டன் குரூப் வந்து ஒத்துக்கினானுங்க? ஏன்னா ஜேஜியாங்கில் இருக்க எல்லா கவர்மெண்ட் கமிஷன்ஸையும் அவனுக்கு தான் பார்த்துறானுங்க. அவனுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துறானுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அஃப்கோர்ஸ் நான் இதை ஏற்கனவே கணிச்சேன். ஏன்னா யூஜினோட பிரேக்கிங் கமிஷன் கிளான் ஒரு பெரிய கமிஷன் கிளான் ஆனதும் இதே மெத்தடில் தான். கோல்டன் குரூப்பை தாண்டி கவர்மெண்ட் கமிஷனை கைப்பற்ற எந்த கிளானாக இருந்தாலும் அது மக்கள் பார்வையில் அது அவங்களோட பிரதிநிதி கிளானாக தான் இருக்கும். அதனால தான் கோல்டன் குரூப்பை ஹவாங்ரா கிளானை அந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக வேணும்னே கவர்மெண்ட் கமிஷன்ஸ் அவனுங்களே விட்டு கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, இது கீழே கொஞ்சம் பாருங்களேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அந்த கிளானோட நிதியில் 3க்கும் மேலே தங்க கட்டிகள் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளானில் டிரான்சிடென்ட் ஸ்டேஜ் ஆஃப் மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து 2 பேருக்கு மேலே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. 3 கோன் தங்கமா? இப்போ நம்மளோட கஜானாவில் அவ்வளோ தங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிளான் லீடர் கவர்மெண்ட் கமிஷன் நம்ம திரும்பவும் எழுந்து நிற்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான கண்டிஷன்ஸில் ஒரு கண்டிஷனை கூட நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. அதுவும் சரிதான், ஆனால் அது இப்போதைக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு இன்னும் 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களே, அந்த டைம் போதும் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அவனோட உரையிலிருந்து ஸ்வாட் எடுக்கிறான். எடுத்து அவனோட ஆராவை ரிலீஸ் பண்ணுறான். அந்த ஆராவை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கிளியர் க்ளவுட் ஃபேஷன் லீடரும் கிளான் லீடர் இது ஒருவேளை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. எதுக்காக இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி ஷாக் ஆகுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போது டிரான்சிடென்ட் ஸ்டேஜில் இருக்கான். இன்னும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே ஒரு டிரான்சிடென்ட் ஸ்டேஜில் இருக்க ஆள் மட்டும்தான் தேவை. அவங்க கிடச்சிட்டாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ அப்ளை பண்ணுருவான். ஆனால் அதுக்கு இன்னொன்றும் தேவை, கோல்டு. எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் எல்லாரையும் நான் வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாய்ஸ் ரிப்போர்ட்டிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட இவங்களும் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தரும் நான் ஜூடி என்னோட பயணங்களை வெற்றிகரமாக முடிச்சுட்டு கிளான் லீடரோட ஆர்டர்ஸை நிறைவேற்றுறதுக்காக திரும்ப வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜூடியாவும் இந்தாங்க மிஷின்ஸோட ரிசல்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்க்குறான். அதை கிளியர் க்ளவுட் ஃபேஷன் லீடரும் பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவரால் எதுவும் பேச முடியல. அதை பார்த்து அவங்களோட பையனும் ஃபாதர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது சரியான நேரத்தில் தான் வந்திருக்கு, இப்போ நம்மளோட கடைசி பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜியாங்ஜியில் மக்கள்லாம் ஒன்றத்தை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா ஜியாங்ஜிக்குள்ளே பல வண்டிகள் வந்துட்டு இருக்கு. ஏய் அது பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் தானே? சரி அவங்களோட வண்டிகள்லாம் ஏன் காலியாக இருக்கு? அவங்க இங்கே என்ன அரிசி அப்படி இல்லைன்னா வேற எதனா வாங்க வந்திருக்காங்களா அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூடியா வந்து இப்போ ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இதை புடி, நான் ஹிடன் கேவ் ஆஃப் ஆல் திங் அந்த குகைக்கு போயிருக்கப்போ
ஜூடி இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத நீ அப்படியே செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். இப்போது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத இவர் படிக்கிறாரு. இப்போ இங்கே இருக்கவங்களும் நீங்கள் இந்த வண்டியை விற்க போகிறீங்களா, அதையே நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்க எல்லா மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ஸ்கிட்டையும் போயிட்டு இந்த வண்டிங்களை விற்கிறதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். இப்போ போயிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதோட விலை 5 தங்க லியாங். என்ன நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கானே, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது, இங்கேருந்து ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இவரும் ச்சே பிளான் லீடர் ஏன் இப்படி செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செகண்டாக என்ன சொல்லியிருக்கானா, அங்கே போன உடனே தினமும் 11 மணிக்கு திங்க் பிரின்ஸோட மண்டபத்துக்கு முன்னாடி நின்றுக்கோ. 2 நாளாக நானும் பார்க்குறேன், வண்டியை கூட எவனும் வாங்கலை, ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வயசான பிச்சைக்காரன் அங்கே வந்த அப்புறம் நீ உடனே உன்னோட தங்குற இடத்துக்கு போயிட்டு அதை நினச்சி பார்த்த இவரும் அவர் எதுனா தீர்க்கதரிசியா, அப்படி இல்லைன்னா ஏன் அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் திரும்பி பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. என்னன்னா அந்த பிச்சைக்காரன் வந்து அவரோட கண்ணில் பட்டுட்டான். இப்போ அங்கே இருக்க பொம்பளை வந்து என்ன சொல்லுதுன்னா, அடி பிச்சைக்கார நாயே, நீ இவ்வளோ நேரமாக யாரை பார்த்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கேட்குது. அதுக்கு அவரும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை தவடா மாடியிலே அவர் வைக்குது. அதுக்கப்புறம் அதை பார்த்து இவரும் நான் உண்மையாகவே இதை நேரில் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இப்போ நான் என்னோட தங்குற இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்கான்னா, நீ உன்னோட தங்குற இடத்துக்கு போயிட்ட அப்புறம் 3 நாளைக்கு கதவை பூட்டிக்கோ, அந்த 3 நாளில் யாரையும் சந்திக்காத அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ 3 நாளைக்கு அப்புறமா எஸ்கியூஸ் மீ யாருனா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இவரும் போயிட்டு கதவை திறந்தா அங்கே ஒருத்தர் இல்லை, பல பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்கள் எங்களை சந்திக்கவே இல்லை, நான் தான் சொன்னேனே உங்ககிட்ட இருக்க எல்லா வண்டிகளையும் நானே வாங்கிக்கிறேன்னு, அந்த வண்டிகளை எனக்கு வித்துருங்க, இல்லை எனக்கு தான், இல்லை நான் அதை வாங்கிக்கிறேன், நான் அது எல்லாத்தையும் 10 தங்க லியாங் கொடுத்து வாங்கிக்கிறேன். என்ன நீங்களா, முதல்ல சொன்னது நான் தான், நான் இதுக்கும் மேலே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், ப்ளீஸ் அதை எனக்கு வித்துருங்க. இங்கே இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு ஜூடேவும் ஷாக் ஆகிறாரு. இதோடு இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பபாய்.